ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கென்று ஆண்டவர் தந்த வேத பகுதி ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. நாம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான் இப்பொழுது நாம் படிக்க கேட்ட வேத பகுதி. ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய தாய் மாமனுடைய வீட்டிலே போய் தஞ்சம் புகுந்து விடுகிறான். அங்கு அவன் சென்ற அந்த இடத்திலே அவனுடைய மாமனுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருத்தி லேயாள், ஒருத்தி ராகேல். மூத்தவள் லேயாளாய் இருக்கிறாள், 2வது உள்ளவள் ராகேலாய் இருக்கிறாள். இந்த யாக்கோபுக்கு ராகேலை பார்த்ததும் மிகவும் பிடித்து விட்டது. காரணம், ராகேல் பார்ப்பதற்கு ரொம்ப அழகுள்ளவளாய் இருந்தாள். அதனால் அவளை தான் திருமணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய மாமனிடம் போய் கேட்கிறான். மாமா, எனக்கு உம்முடைய இளைய மகள் ராகேலை திருமணம் பண்ணி கொடும். நீர் சும்மா திருமணம் பண்ணி தர வேண்டாம், மாறாக 7 வருஷம் நான் உமக்கென்று வேலை செய்து தருகிறேன், அதை ஒரு கூலியாக எடுத்துக்கொண்டு அவளை எனக்கு தாரும் என்று கேட்கும்போது அவருடைய மாமன் லாபான் அதற்கு சம்மதிக்கிறான். 7 வருடங்கள் வேலை செய்கிறார். 7 வருடங்கள் முடிவுக்கு வரும்போது அவனுடைய மாமா அவனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார். திருமணம் நடக்கிறது. மறுநாள் காலையில் தான் யாக்கோபு அறிந்து விடுகிறான், மாமா என்னை ஏமாற்றி விட்டார், நான் விரும்பின பெண்ணை எனக்கு அவர் திருமணம் பண்ணி தரவில்லை, மாறாக லேயாளை எனக்கு திருமணம் பண்ணி தந்து விட்டார் என்று. தன் மாமனிடம் போய் கேட்கிறான், மாமா ஏன் எனக்கு இப்படி செய்தீர் என்று. மாமா சொல்லுகிறார், இன்னும் 7 வருடம் கூட எனக்கு வேலை பாரு, உனக்கு விருப்பமான பெண்ணை நான் உனக்கு திருமணம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இவனும் மறுபடியும் 7 வருடம் தான் விருப்பமான பெண்ணை கரம் பிடிப்பதற்காக வேலை செய்கிறான். தான் விருப்பமான பெண்ணை கரம் பிடிப்பதற்காக அவர் 14 வருடம் தன்னுடைய மாமனிடத்திலே வேலை செய்து அவர் விருப்பமான அந்த ராகேலை திருமணம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது யாக்கோபுக்கு 2 மனைவிகள், ராகேல் 1, லேயாள் 1. ஹல்லேலூயா. 2 பேரும் மனைவியா இருந்தாலும் இந்த யாக்கோபு தன் மனைவிக்குரிய எல்லா அந்தஸ்தையும் இந்த ராகேலுக்கு தான் கொடுக்கிறான். தான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் ராகேலோடு தான் சந்தோஷமாய் பேசி சிரிப்பான். எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் ராகேலோடு தான் செல்லுவான். லேயாளை ஓரம் கட்டிவிட்டான். ஹல்லேலூயா. ஆனால் காரணம், அவளை அவன் நேசிப்பதற்கும் அவளுக்கு ஒரு முக்கியமான இடத்தை யாக்கோபு கொடுப்பதற்கும் காரணம், ராகேல் பார்ப்பதற்கு மிகவும் அழகுள்ளவளாயிருந்தாள். ஆனால் இந்த லேயாள் கூச்ச பார்வை உடையவளாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே அவ்வளவு விரும்பத்தக்க ஒரு ரூபம் இல்லாதவளுமாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. அவன் நேசித்த ராகேல் அழகுள்ளவளாயிருந்தாள். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு தெய்வீக அழகு. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு தெய்வீக அழகு. ஹல்லேலூயா. அழகு என்றாலே எல்லாருக்கும் ஒரு விருப்பமான ஒன்றுதான். அழகு மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற தன்மை உள்ளது. ஒரு பூவை நாம் பார்த்து விட்டால் அது அழகா இருந்ததென்றால் நாம் அதை சந்தோஷமாய் ஒரு முறை கூட பார்க்கிறோம். காரணம், அந்த பூவில் இருக்கிற அழகு நம்மை கவர்ந்து இழுக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை அழகா இருக்கிறது என்றால் மறுபடியும் அந்த பிள்ளையை ஒரு விசை கூட நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பாதையிலே ஒரு வீடு அழகாய் பெயிண்டிங் பண்ணி வைத்திருந்தால் அந்த வீடை மறுபடியும் ஒரு விசை திரும்பி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல எது இந்த உலகத்தில் அழகாய் இருந்தாலும் பேச்சளவில் சொல்லவில்லை என்றாலும் இருதயத்திலேயாவது ஒரு விசை அந்த அழகை குறித்த ஒரு விருப்பமும் ஒரு கவர்ந்தெழுக்கிற தன்மையும் அந்த அழகிலே இருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு அநேகர் பாருங்க, அழகுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். வாலிபர்கள் இன்றைக்கு சம்பாத்தியத்திலே
வியாதி இன்றைக்கு அழகு பொருட்கள் வாங்குவதற்கும் பியூட்டி பார்லருக்கு காசுகளை கொடுப்பதற்கும் அநேக காசுகளை செலவழிப்பதை பார்க்கலாம். பெண் பிள்ளைகளினுக்கு விதவிதமான அழகு பொருட்களை வீட்டிலே சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்களும் அவர்களுக்கு நாங்கள் கொஞ்சமும் சளைத்தவர்களே என்று அவர்களும் இன்றைக்கு விதவிதமான அழகு பொருட்களை வாங்குவதும், ஐப்ரோ பண்ணுவதும், ஃபேஷியல் பண்ணுவதும், விதவிதமான ஹேர் கட் பண்ணுவதும், இப்படிப்பட்ட காரியங்களையும் அவர்களும் செய்து தன்னுடைய அழகை இன்னும் அதிகமாய் ஆக்குகிறார்கள். அல்லேலூயா. நான் ஒரு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பாக ஆர்மி பகுதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அடிக்கடி வெல்பர் மீட்டிங் வைப்பாங்க. வெல்பர் மீட்டிங்னா ஆர்மிக்காரர்களுடைய மனைவிகளுக்கு ஏதாவது குறைகள் இருக்குதா அதை விசாரிப்பதற்கும் அவர்கள் அந்த குடும்பத்தை எப்படி சரியாக செய்து நடத்த வேண்டும் என்பதற்காகவும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை வியாதிகள் பாதிக்காதபடி எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு சில கவுன்சிலிங் கொடுப்பதற்காக வெல்பர் மீட்டிங் வைப்பார்கள். அல்லேலூயா. மாதத்துக்கு ஒரு முறை வைப்பார்கள். மதியம் சாப்பாடும் தந்து சந்தோஷமாக எங்களை அனுப்பி வைப்பார்கள். இப்போ நாங்கள் இருக்கிற குறிப்பிட்ட அந்த பகுதியிலே ஒரு சார் அன்றைக்கு தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக தான் அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்கிறார். நான் வீட்டில் வைத்து அவர்களை பார்த்திருக்கிறேன். சாதாரணமாக இருப்பார்கள். இப்போ எங்களுக்கு வழக்கம் போல் வருகிற அந்த வெல்பர் மீட்டிங் வந்தது. அப்போ அந்த சகோதரியும் வருகிறார்கள். எனக்கு அவர்களை பார்த்ததும் இவர்களையா நான் அன்றைக்கு பார்த்தேன் என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. காரணம், அவர்கள் மிகவும் அழகாக தன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரியலை இது அலங்காரத்தில் வந்த அழகு என்று. அல்லேலூயா. நானும் நினைக்கிறேன் நமக்கு தெரிந்தது ஒரு பான்ஸ் பவுடர், ஒரு குட்டி கோரா பவுடர். அல்லேலூயா. இதை நம்ம குளித்து அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு பவுடரையும் போட்டுட்டு நம்ம போயிடுவோம். நம்ம அழகு பெரிய அளவு அதிலே தெரியாது. ஆனால் அவர்களை அன்று பார்க்கும்போது இவர்களா அவர்கள் என்று பார்க்கிற அளவிலே அழகாக தன்னை அலங்கரித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. நேரம் போகிறது பாருங்க. எங்களுக்கு மதியான சாப்பாடும் தருவாங்க. சாப்பிட்டு விட்டு அவங்க வாயெல்லாம் கழுவிட்டு வருகிறாங்க. கொஞ்சம் அவர்களுடைய அழகு குறைந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்போதான் எனக்கு தெரிந்தது, ஓ, உதட்டிலே அடித்த சாயம் கழுவின மாத்திரத்திலே சென்று விட்டது. அப்படியே வேர்க்க வேர்க்க நேரம் போக போக 3 மணி 4 மணி நேரத்திலே இங்கே பூசின கலர் மறைந்து விட்டது. கண்ணுக்குள்ளே பூசின கலரும் மறைந்து விட்டது. கண்மையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற தொடங்கி அன்றைக்கு வீட்டிலே நான் அவர்களை பார்த்த விதமாய் மாறிவிட்டார்கள். இதுதான் மனிதர்கள் செய்கிற அலங்காரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இந்த அழகு, இந்த அலங்காரம் வீணென்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபாதரும் அழகா பாடுவார் பாருங்க. அழகெல்லாம் மாயை. அல்லேலூயா. எழில் ஏமாற்றும். ஆமென். அழகு ஒரு நிரந்தரம் இல்லை தேவ ஜனமே. 30 வயதிலே ஒருவரை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் 40 வயதிலே அதே அழகோடு இருப்பார்கள் என்று யாருமே சொல்ல முடியாது. 50 வயதிலே அவர்களை நாம் பார்க்கும்போது கன்னம் கொஞ்சம் ஒட்டிவிடும், தோல் சுருங்கிவிடும், கண்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகும், பற்கள் எல்லாம் மாற்றப்படுகிற ஒரு சூழ்நிலை. அழகு நிரந்தரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது அழகு மாயை. அழகு ஒரு கானல் நீர். வெளிப்புறமான தோற்றம் ஒரு கானல் நீர். அல்லேலூயா. ஒருவேளை வெளிப்புறமான தோற்றம் அழகா இருப்பதை மனிதர்களால் ஈர்க்கலாம். ஆனால் தேவன் அந்த அழகிலே விருப்பம் வைப்பதில்லை. மாறாக தேவன் ஒரு அழகிலே விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அது என்ன அழகு என்று நம்முடைய வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அல்லேலூயா. நம்முடைய வேதம் சொல்லுவது நாம் அலங்காரமாய் இன்றைக்கு அலங்கரிக்கிற இந்த அலங்காரம் நமக்கு அழகல்ல. மாறாக நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அன்பு, சந்தோஷம், மற்றவர்களுக்கு இறங்குகிற ஒரு சுவாபம், ஒரு அமைதலான ஒரு ஆவி, மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தை, தெளிந்த புத்தி, கோபப்படாத ஒரு குணம் யார் யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் ஆண்டவருடைய பார்வையில் அழகுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வெளிப்புறமான அலங்காரம் ஒரு நேரம், ஒரு காலம் அழிந்துவிடும். ஆனால் அழியாத ஒரு அலங்காரம் தான்
நமக்குள் இருந்து வெளிப்படுகிற சாந்தம், நமக்குள் இருந்து வெளிப்படுகிற அன்பு, நமக்குள் இருந்து வெளிப்படுகிற இரக்கம் என்கிற சுவாபம். ஹல்லேலூயா. இதைதான் நம் தேவன் விரும்புகிற ஒரு அழகான இருதயமாய் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதற்காக அலங்காரம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் நிச்சயமாக அழகாக குளித்து நம்ம நல்ல சுத்தமாக துணிமணிகள் உடுத்து நடக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதுதான் ஒருவருக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய ஜனத்துடைய இருதயம் எப்பொழுதும் அலங்காரமாய் அழகாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கு பாருங்க, அந்த ராகேல் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாய் இருந்தாள். ஆனால் அவள் ஆண்டவருடைய பார்வையில் அழகாய் தெரியவில்லை. லேயாள் மற்றவருடைய பார்வையில் அழகில்லாதவளாய் இருந்தாள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவள் மிகவும் அழகுள்ளவளாய் இருந்தாள். காரணம், லேயாள் குழந்தை பெறும் போதெல்லாம் அந்த குழந்தையை தன்னுடைய கையிலே எடுத்து வைத்துவிட்டு தேவனை நோக்கி பாப்பா, தேவனே நான் சிறுமையானவள் என்று எண்ணி இந்த குழந்தையை எனக்கு தந்தீரேன்னு சொல்லி கர்த்தரை துதிப்பாள். இரண்டாவது குழந்தை பிறந்து தன்னுடைய கையிலே எடுக்கும் போது இந்த லேயாள் சொல்லுவாள், ஆண்டவர் என்னை எல்லாரும் அற்பமாய் பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை பெரியவளாய் பார்த்தது நிமித்தம் அற்பமான அனுபவத்தில் இருந்த என்னை அவர் கண்டார் என்று சொல்லி அவரை அவள் துதிப்பாள். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நாலாவது ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையை கரத்திலே தூக்கி வைத்து விட்டு சொல்லுகிறார், நான் இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே, நான் இன்னும் துதிப்பேன். என் கணவன் என்னை அற்பமாய் பார்த்தாலும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை சிறுமியானவளாய் பார்த்தாலும், அசட்டை பண்ணினாலும் நீர் அவர்களைப் போல என்னை பார்க்கவில்லை. ஆதலால் நான் இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறுமையும் எளிமையுமானவர்களை பார்த்து அவர் நினைவுள்ளவராய் இருக்கிறார். மனிதர்கள் சிறுமையும் எளிமையும் அற்பமாய் பார்க்கிறவர்களை மறந்து விடுவார்கள். ஆனால் நம் தேவாதி தேவன் சிறுமையும் எளிமையும் அற்பமாக்கப்பட்டவர்கள் மேலும் நினைவாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த இருதயம் ஆண்டவருடைய பார்வையில் அழகுள்ளதா இருந்தது. ஹல்லேலூயா. அவள் எளிமையானவள், சிறுமையானவள், அற்பமாய் எண்ணப்பட்டவள். அந்த லேயாள் தான் ஆண்டவருடைய பார்வையில் அழகானவளா இருந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அற்பமாய் பார்க்கப்பட்ட அனுபவத்தில் வரலாம், உடைக்கப்பட்ட அனுபவத்தில் வரலாம். உங்க குடும்ப நபர்கள் மத்தியில் கூட நீங்க மதிக்கத்தக்க ஒரு சூழல் இல்லாத ஒரு எளிமையான அனுபவத்தில் இருக்கலாம். தேவஜனமே, உங்க இருதயம் ஆண்டவருடைய பார்வையிலே அழகுள்ளது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ராகேல் ரொம்ப அழகானவா. ஆனால் அவள்கிட்ட இருந்ததெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருவருக்கிற குணம் தான். பொய் சொல்லுகிற குணம், தந்திரமாக ஏமாற்றுகிற குணம், நான் தான் சொல்கிற ஒரு அகங்காரம் அவள்கிட்ட இருந்தது. பாருங்க, தான் சொந்த தகப்பன்கிட்டே துணிகரமாக பொய் சொல்கிறா. ஒரு பொருள் அவள் எடுத்துட்டு வந்துட்டு அப்பா கேட்கும்போது சொல்கிறா எனக்கு தெரியாது, அதில் வேற உட்கார்ந்துட்டு தகப்பனே ஏமாற்றுகிற ஒரு இருதயம் தான் அழகுள்ள ராகேலிடம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவ ஏமாற்றுகிறவா, மற்றவர்களுடைய இருதயத்தை புரிஞ்சிடாதவா, ஒரு மனிதாபிமானம் இல்லாத இருதயம், இரக்க குணம் இல்லாத இருதயம், பொய் திருட்டு நிறைஞ்ச இருதயம் ஆண்டவருடைய பார்வையில அழுக்கா இருந்தது, அருவருப்பா இருந்து அவ அழகுள்ளவள் அல்ல. அவளை சுற்றியுள்ளவங்க அவ அழகுள்ளவன் அவளை அப்படி மகிமையா மேன்மையா பார்த்தாலும் ஆண்டவருடைய பார்வையில அவள் அழகில்லாதவள். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் ஒருத்தங்க அழகா இருந்தாலும் அவங்கள்கிட்ட கர்த்தர் விரும்புகிற குணாதிசயம் இல்லை என்றால் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று பாருங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்னதான் அழகா இருந்தாலும் ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அறியாத ஒருத்தங்க பார்த்தீங்கன்னு சொன்னா
எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானமாய். என்னதான் சௌந்தரியமாக மூக்கு மொழியுமாக அழகா இருந்தாலும் அவளுக்கிட்ட புத்தி இல்லைன்னு சொன்னா, அவளுக்கிட்ட மதி இல்லைன்னு சொன்னா, அவர் பன்றிக மூக்கில் போட்ட மூக்குத்திக்கு சமானமாம். ஹல்லேலூயா. பழைய காலத்துல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, வயதானவங்க மூக்குத்தி போட்டிருப்பாங்க மூக்கில். ஹல்லேலூயா. மூக்குத்தி எதுக்கு போடுவாங்கன்னா, அவங்க கௌரவத்தை மற்றவங்கள்ட்ட காட்டுறதுக்கு. முகத்தை பார்த்ததுமே மூக்கில் தங்கம் மினுங்கணும். அப்போ அவங்க இவங்க இந்த சமுதாயத்தில் ரொம்ப வசதியானவங்க, அப்படி பார்த்து அவங்கள மதிப்பாங்க. அதனால மூக்குத்தி ஒரு கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் மேன்மைக்கும் அடையாளமாக பண்டைய காலத்தில் மூக்குத்திய பெண்கள் போட்டாங்க. ஹல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, மதி இல்லாத அழகான பெண்ணு பன்றிக மூக்கில் போடப்பட்ட மூக்குத்திக்கு சமானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கம் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் வரதான் செய்யும், ஆனாலும் ரொம்ப அருமையான பிரசங்கம். ஹல்லேலூயா. கேட்க கேட்க உங்களை தேவனுக்கேற்ற அழகாக்கிட்டே இருக்கும் இந்த வசனம். ஹல்லேலூயா. இப்போ மூக்குத்தி பாருங்க, பன்றிக்கு மூக்கில் மூக்குத்தி போட்டால் ஏன் அது மேன்மை இல்லைன்னு நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். பன்றி எங்கே போய் சாப்பிடும்? எதை சாப்பிடும்? என்ன சாப்பிடும்? அது சாக்கடைக்குள்ளாலையும் தேவையில்லாத அருவருப்புகளாலையும் கொண்டு தான் முகத்தை வைக்கும் போது மூக்குத்தி என்னதான் வைர கல்லில் தங்கத்தில் மினுங்கிற மாதிரி செஞ்சு வச்சாலும் அந்த பன்றிகை மூக்கில் இருக்க மூக்குத்தி கருத்து போவோம். இரும்பில் அடைச்சா என்ன, தங்கத்தில் போட்டா என்ன, வைரத்தில் அடித்தா என்ன, போடாமல் இருந்தானா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, ஒரு அழகான பொண்ணா இருந்தா, பொண்ணு மட்டும் இல்லை, அதில் பொண்ணுன்னு போட்டிருக்கு வேதத்தில். யாரா இருந்தாலும் அழகா இருக்கிறவங்கள்ட்ட மதி இல்லைன்னா, தேவனை குறித்த அறிவு இல்லைன்னா, தேவன் விரும்புகிற அழகு உள்ள இல்லைன்னா, பன்றிக மூக்குத்தியில் போட்ட மூக்கில் போட்ட மூக்குத்திக்கு தான் நம்ம அடையாளம். வேஸ்ட். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை சரியா கட்டி எழுப்புறதுக்குரிய ஞானம் ஒருவருக்கு இல்லைன்னா நீ அழகா இருந்து வேஸ்ட். தனக்கு கொடுத்த பிள்ளைகளை சரியா நடத்துவதற்கு உனக்கு புத்தி இல்லைன்னா நீ உனக்கு அழகு தந்து வீணு. ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் வீட்டில் தந்திருக்கிறாருன்னு சொன்னா 2 பிள்ளைகளையும் குறித்த கணக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பாரு. 2 பிள்ளைகளை உன் பொறுப்பில் தந்தேனே. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி நீ பாதுகாத்துக்க, பண்படுத்துக்க, பத்திரமா வச்சுக்கன்னு கையில் கொடுத்தாரு. அதே போல இன்னைக்கு நம்ம கையில் தந்திருக்கிற 2 பிள்ளையா இருந்தாலும் சரி, 3 பிள்ளையா இருந்தாலும் சரி, எத்தனை பிள்ளையா இருந்தாலும் அத்தனை பிள்ளைக்குரிய கணக்கையும் ஆண்டவர் கேட்பாரு. நீ என்னதான் அழகா இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் உனக்கு தந்த 2 பிள்ளையும் சரியா வளர்த்தியா, பிள்ளைக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்தியா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், அது எங்க கேட்குது? கேட்கட்டாலும் ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கணும். ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ள நீங்க போய் பாருங்க, வீட்டில் இருக்கிற சூழலை பார்த்தாலே தெரியும் அந்த வீட்டில் உள்ளவங்க சரியா சீரா தான் இருக்கிறாங்களா அப்படின்னு உள்ளது அந்த வீட்டிலே இருக்கிற சூழலை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா. சிலருக்கு பாருங்க சமையல் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த மறுநாள் தான். ஹல்லேலூயா. வீடை ஒரு புத்தி உள்ளவங்க ஒரு வீடை குறித்த பொறுப்பை கர்த்தர் தந்திருக்காருன்னா வீடை முதல்ல சுத்தமாக வைப்பாங்க. அதான் ஒரு புத்தி உள்ள பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஆணுக்கா இருந்தாலும் சரி அடையாளம். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுன்னு சொன்னா அப்ப அந்த வீட்டில் உள்ள தாய் தகப்பன் எப்படிப்பட்டதுன்னு அந்த பிள்ளையை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிள்ளையோடைய வாழ்க்கையை பார்த்தாலே பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருக்காங்கன்னு சொல்றத அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம கணிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பொறுப்பு வீடை ஞானமா கட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. வேதத்தில் பாருங்க, ஒரு அழகான ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அழகா இருப்பா, ஆனா அவ அந்த குடும்பத்தை சரியா கட்டி எழுப்புறா. ஹல்லேலூயா. அவளை குறித்து விசேஷித்த விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. காலேப் என்கிற ஒருவருடைய சந்ததியில் மருமகளாய் வந்தவள். ஹல்லேலூயா. அந்த வேத பகுதியை நம்ம படிக்கலாமாம்? 1 சாமுவேல் 25:3 அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். அவன் காலேபின் சந்ததி. ஹல்லேலூயா. பாருங்க, காலேபின் சந்ததி, அதுல பிறந்த ஒருவன் தான் நாபால் என்கிற ஒரு மனிதன்.
அவனுடைய மனைவி அபிகாயில். அவளை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது பாருங்க. அவ மகா புத்திசாலி, கூடுதலாக சொல்லுங்களா, ஆமா, ரொம்ப ரூபம் அழகா இருக்கிறா. ஹல்லேலூயா. அவ்வளோ வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது பாருங்க. தாவீது ராஜா வனாந்தரத்தில் ஒரு 600 பேரோடு இந்த சவுலுக்கும் மற்ற எதிராளிகளுக்கும் பயந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு போதுமான சாப்பாடு, ஆகாரம் அவருக்கு இல்லை. இப்போ அந்த நேரத்தில் அவர் அறிகிறாரு, நாபால் என்கிறவன் நம்ம இருக்கிற இந்த வனாந்தரம் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, எல்லா ஆஸ்தியும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கிட்ட ஒரு உதவிக்காக தாவீது ஆட்கள் அனுப்புகிறார். ஏனென்றால் இந்த நாபாலுடைய வேலைக்காரர்களை தாவீது ஆட்களும் பராமரித்தாங்க, அவர்களுடைய தேவைகளை சந்திச்சாங்க, அவங்கள பாதுகாத்தாங்க, அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அதனால தாவீதுக்கு இப்போ ஒரு உதவி தேவைப்படுது. அதனால் அவருக்கு சொல்லி அனுப்புறாரு, எங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆகாரம் வேணும், நாபாலே நீ எனக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து அனுப்பு. இப்போ இந்த நாபால் சொல்லுகிறான், நான் எதுக்கு தாவீதுக்கு கொடுக்கணும், ஈசாயின் மகனுக்கு என்ன கொடுக்கணும், எனக்கு என்ன கட்டாயமா, அதெல்லாம் தர முடியாதுன்னு போய் சொல்லு. அல்லேலூயா. இதை கேட்டதும் தாவீதுக்கு பயங்கர கோபம். ஒரு நாள் உனக்காக நான் எத்தனை நன்மை செஞ்சேன், இன்னைக்கு நான் ஒரு தேவையில இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யன்னு கேட்கிறேன், எனக்கு இப்படியா ஒரு பதில் சொல்லுவேன். தாவீது கோபப்பட்டு கூட இருந்தவங்கள்ட்ட சொல்றாங்க, எல்லா யுத்த ஆயுதங்களை எல்லாம் கையில தூக்குங்க, இந்த நாபேலுக்கு ஒரு நாய் கூட மீதம் வைக்காத அளவுக்கு நாபேலுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து விடணும் வாங்கன்னு சொல்லி இந்த தாவீது ஆக்ரோஷத்தோடு போறாரு பாருங்க. அல்லேலூயா. அவர் போறாரு. இத இந்த நாபாலுடைய வீட்டில் உள்ள ஒரு வேலைக்காரன் அறிஞ்சிட்டான். அவனுக்கு தெரியும் தாவீது பயங்கர கோபத்தோடு வர்றாரு, தாவீது போற இடம் எல்லாம் அவருக்கு வெற்றி தான், தாவீது தோற்றதா இல்லை, நம்ம எல்லாரும் அழிஞ்சிருவோம். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறது நாபாலை விடவும் அவனுடைய மனைவி அபிகாயால நான் சரியா முடிக்க முடியும் என்பதை வேலைக்காரன் அறிஞ்சிருந்தா. ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த அபிகாயில் மகா புத்திசாலியா இருந்தாள். அல்லேலூயா. மகா புத்திசாலியா இருந்தாளாம். அல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனையை சரியா தீர்க்கிறதுக்கு அபிகாயால தான் முடியும்னு சொல்லி வேலைக்காரன் வந்து இவள்கிட்ட வந்து சொல்றார். இப்படி ஒரு காலம் தாவீதும் அவருடைய ஆட்களை எங்களுக்கு உதவி செய்தாங்க, இன்றைக்கு உதவி கேட்குறாங்க. ஆனால் அந்த நாபால் உதவி செய்ய முடியாதுன்னு கடினமாக அவர்களை துரத்திட்டான். இதை அறிஞ்ச தாவீது கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு வராரு. ஆனால் தாவீது வந்தாருன்னு சொன்னா நம்ம எல்லாம் அழிஞ்சிருவோம். அல்லேலூயா. இதை கேட்டதும் இந்த அபிகாயில் என்ன பண்ணா தெரியுமா? அல்லேலூயா. கொஞ்சம் அப்பத்தை எடுத்தா, கொஞ்சம் நிறைய அப்பத்தை எடுத்தா, திராட்சை பழ ரசத்தை எடுத்தா, ஆடுகளை எடுத்தா, இன்னும் திராட்சை பழங்கள், அந்த காஞ்ச திராட்சை பழங்களை எடுத்தா, அடைய எடுத்தா, எல்லாம் தூக்கிட்டு போனா பாருங்க. தாவீது அங்க ஆக்ரோஷமா வாராரு. இவா எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு இந்த வச்சுக்கோங்கன்னு கொடுக்கல. அல்லேலூயா. மாறா அவ செஞ்சது ஓடி போய் தாவீதுடைய பாதத்தை பிடிச்சிட்டு கேட்டா, ஆண்டவரே நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும், என்னுடைய வார்த்தையை நீங்க செவி கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுறா. அந்த நாபால் பேயாளின் பிசாசின் கிரியைக்கு இருதயம் உள்ளவன் அவன். அவனுக்கு நன்றி இல்லாத இருதயம். ஒருத்தங்க உதவின்னு கேட்டா உதவி செய்ய திராணி இருந்து செய்ய முடியாதபடி கடின இருதயமா இருக்கிறான். அவன் பிசாசுடைய குணம் உள்ளவன். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், எனக்காக நீங்க மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு நீங்க ஒரு விசை இரக்கம் பாராட்டணும். தாவீது தேவையில்லாத ரத்தம் சிந்தினார்னு சொல்லி ஒரு பேரு தேவனிடத்திலிருந்து தாவீதுக்கு வரக்கூடாது, நீங்க தயவு கூர்ந்து எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி மன்றாடுறான். அல்லேலூயா. ஒரு பாயிண்ட வச்சா பாருங்க, தேவையில்லாம ஒரு இரத்த பழிக்கு தாவீது ஆகிடக்கூடாது, தாவீது ராஜா ஆகிடக்கூடாது, நீங்க எங்களை தயவாய் மன்னிக்கணும்னு கேட்டாங்க. அல்லேலூயா. தாவீதுடைய கோபத்தை அவ தணிச்சா பாருங்க, புத்தியா நடந்தவா. அல்லேலூயா. இந்த வேலைக்காரன் வந்து இவள்கிட்ட சொன்ன உடனே இவ ஆவேசப்படலை, இவ வந்து அவ புருஷனாற்ற போய் சண்டை போடலை, ஒன்னால தான் பெரிய பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சண்டை போடலை. ஐயோ தாவீதாக்கும் வாரது, நம்ம எல்லாம் அழிஞ்சவனு தலையில் கை வச்சுட்டு ஒரு முக்கில் போய் இருந்து அழலை.
ஹல்லேலூயா. வாரது போல பார்க்கலான்னு இருக்கல, அந்த நேரத்தில் என்ன காரியத்தை செஞ்சா நானும் என் குடும்பமும் என் குடும்பத்தில் உள்ள என் வேலைக்காரங்க எல்லாரும் பாதுகாக்க முடியும் என்பதை கொஞ்ச நேரம் நிதானித்து அறிந்து செயல்பட்டது நிமித்தம், அவளின் நிமித்தம் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அதுதாங்க. என்னதான் அவள் அழகுள்ளவதான், வேதம் சொல்லுது. அழகு இருந்தாலும் அங்கு அவளுக்கு புத்தியை அவள் பயன்படுத்தினாள். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. எப்படியும் போட்டும் சொல்லி சொல்லி பார்க்குறேன், எப்படியும் போட்டுன்னு விடக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை வேணும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த சரியா திட்டமிடுகிற புத்தியும் ஞானமும் நமக்கு வேணும். பிள்ளைகளுக்கு ஒரு திருமணத்தை நம்ம ஏற்பாடு பண்றோம்னா யாருக்கு எப்படி கொடுக்கலாம் என்பதை புத்தியோடு நம்ம யோசனை பண்ணி செயல்படுகிற ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சில இடங்கள்ல செய்ய வேண்டிய நேரத்தில் சிலதை செய்யணும். அமைதியா இருக்கிற வேண்டிய நேரத்தில் அமைதியா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் எல்லாத்துலேயும் அமைதின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் குடும்பத்தில் சில காரியங்களை எடுத்து செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் போய் உட்கார்ந்தனா அது அந்த அமைதி நிறைய நேரத்தில் அழிவை கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. அமைதியா இருக்க வேண்டிய நேரத்தில் ரொம்ப தாம் தூம்னு குதிச்சோன்னா அந்த நேரத்தில் பல அழிவையும் நம்ம சந்திச்சிருவோம். எந்த நேரத்தில் எதை எப்படி பேசணும், குடும்பத்தை எப்படி சரியாய் நடத்த வேண்டும் என்பதை இந்த அபிகாயிலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. நம்முடைய தேவன் முகத்தை பார்த்து இல்ல அவர் ஒருத்தங்களா அழகானவங்களா கணிக்கிறது, இருதயத்தை பார்த்து அவர் கணிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் முகத்தை பார்க்கறது இல்லைன்னா இருதயத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். தாவீதை குறித்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, தாவீது ரொம்ப அழகானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். யாரு? தாவீது. ஹல்லேலூயா. தாவீது சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். கோலியாத்து கூட தாவீதை குறித்து 1 சாமுவேல் 17:42 சொல்றான், சௌந்தரிய ரூபம் உள்ளவன். ஹல்லேலூயா. சௌந்தரிய ரூபம் உள்ளவன், சிவந்த மேனியா இருக்கிற இவன் எனக்கிட்ட யுத்தம் பண்ண வாரானா? யுத்தம் செய்கிற உடம்பா இது? ஹல்லேலூயா. வெள்ளவெளேன்னு இருக்கிறான், தொட்டாலே சோத்திரம், அவ்வளவு வெள்ளவெளன்னு இருக்கிறான், நல்ல ரூபமா இருக்கிறான், மூக்கு முழியுமா அழகா இருக்கிற இவன் யுத்தம் செய்கிறதுக்குள்ள உடம்புக்குரியவனான்னு சொல்லி அவனுடைய தோற்றத்தை பார்த்து அசட்டை பண்றாங்க. ஹல்லேலூயா. தாவீது எதையும் செய்யல. அவன் ஒரு கல்லை எடுத்தான் பாருங்க, கோலியாத்தை ஒரே அடி. ஹல்லேலூயா. அப்படியே சுருண்டு விழுந்தான். கோலியாத்திட்ட இருந்த பட்டயத்தை எடுத்து கோலியாத்தோடைய கழுத்தை வெட்டுனான். யாரு? தாவீது. ஹல்லேலூயா. இப்போ தாவீது இந்த கோலியாத்துடைய தலையை கையில தூக்கிட்டு அப்படியே ரொம்ப வீராதி வீரன் போல அந்த யுத்த களத்தில் நடக்கிறாரு பாருங்க. இதை இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா ஸ்திரீகளும் அறிஞ்சாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெயம் கிடைச்சிட்டு 40 நாளாக சவால் விட்டு கொண்டிருந்த கோலியாத்தை தாவீதுன்னு சொல்ற ஒரு சின்ன பையன் ஜெயிச்சிட்டான். நம்ம இனி விடுதலையா வாழலாம். அறிஞ்ச எல்லாரும் அவங்க கையில கிடைச்ச எல்லா இசை கருவிகளையும் தூக்கி கொண்டு வந்து பாட்டு பாடி பாடி யுத்த களத்துக்கு வந்தாங்க. வந்ததும் தாவீதை பார்த்ததும் எப்படி பாடினாங்க தெரியுமா? ஐயோ, தாவீதுடைய கண்ணு முட்டை அழகா இருக்கிறது, தாவீதுடைய முகம் சிவந்த மேனி, என்ன அழகு, அவனுடைய நடை, எல்லாரும் அப்படியே பார்க்குறீங்க, அவனுடைய நடை ராஜ நடை. கோலியாத்தின் தலையை தூக்கி கொண்டு அவன் நடந்து வருகிற நடை ராஜ நடையா இருக்கிறது. அவனுடைய பேச்சு கம்பீரமான பேச்சா இருக்கிறதே என்று ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடுகிறார்கள். இல்லை, அப்படியா? ஹல்லேலூயா. அவனுடைய அழகை பார்த்தா புகழ்ந்து பாடினார்கள்? இல்லை, அந்த தாவீதை கொண்டு கர்த்தர் செய்த கிரியையை பார்த்து அவர்கள் புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. அழகெல்லாம் மாயங்க, கொஞ்ச நாள் சும்மா சொல்லிடலாம். ஆனா ஆண்டவருடைய குணாதிசயம் ஒருத்தருக்கு வெளிப்படும் போது அதுதான் என்றென்றைக்கும் புகழப்படும். ஹல்லேலூயா. அதுதான் என்றென்றைக்கும் மாறாது. 20 வயசுல இருந்த அழகு 30 வயசு 40 வயசு 50 வயசுல இல்ல. ஆனா யாருக்குள்ளால தேவன் விரும்புகிற தெய்வீக அழகு இருக்கிறதோ அது 90 வயதானாலும் மாறாது.
ஒருவேளை கை காலு தள்ளாடலாம், வெளி தோற்றத்துக்கு அழகு இல்லாம இருக்கலாம். பாருங்க, வெளிப்புறமான அழகு பார்த்தீங்கன்னு சொன்னா நாளுக்கு நாள் குறையும். உள்ளான அழகு நாளுக்கு நாள், சொல்லுங்க, நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அல்லேலூயா. இது 90 வயதானாலும் 100 வயதானாலும் குறையாத அழகுதான் இந்த தெய்வீக அழகு. அல்லேலூயா. இந்த அழகை நாம் பெற்றுக்கொள்ளணும் தேவ ஜனமே. என் தேவன் விரும்புகிற குணாதிசயம், என் தேவன் விரும்புகிற அழகு எனக்குள்ள வரணும்னு நம்ம விரும்பணும். அல்லேலூயா. சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தேவ மனிதன் பாருங்க, எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தோடு நடக்கிற ஒரு தேவ மனிதன். அவருடைய முகத்தை பார்த்தாலே சொல்லுவாங்களா, இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு. அவ்வளவுக்கு அவருடைய முகத்துல இயேசு கிறிஸ்துவின் சுவாபம் வெளிப்படுமா, அவருடைய உள்ளான அழகு முகத்துல வெளிப்பட்டது. அல்லேலூயா. சாது சுந்தர் சிங்கை பார்த்தா அவ்வளோ பெரிய அழகானவராகவும் இருக்க மாட்டார், தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு டைப்ல தான் அவர் இருப்பாரு. அல்லேலூயா. ஆனா அவருடைய முகத்தை பார்த்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு. ஏன்னா அவருக்குள்ளால இருந்த அழகு, சாந்தம், அன்பு, எந்த ஜனங்கள் வந்தாலும் கடினமாய் நடத்தாத அரவணைக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இரக்க சுபாவம் சாது சுந்தர் சிங்கிட்ட இருந்து பாருங்க. அவருடைய முகத்தை பார்க்கிறவங்க கூட அப்படி ஐயோ நான் பாவி பாவி பாவின்னு சொல்லி அந்த நேரமே பாவ உணர்வடைந்து கண்ணீர் விட்டு அழுவாங்களாம் ஒரு சிலர். அல்லேலூயா. அவரை பார்க்கிறவர்கள் அவர் கிட்ட வந்தாங்கன்னா தேர்தல் இல்லாம, ஆறுதல் இல்லாம, வாழ்வதற்கே ஒரு வழி இல்லாம, நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க பேச மாட்டாங்களாம். பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமாம். அல்லேலூயா. அதுதான் தெய்வீக சுவாபத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா. அவருக்குள் இருந்த தெய்வீக அழகு ஜனங்களை ஒரு காந்தத்தை போல ஈர்க்க வைத்து ஆண்டவர் அன்றைக்கு நடத்த வைத்ததாம். அல்லேலூயா. இந்த அழகு நம் ஒவ்வொருவருக்கு வரணும் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஆராதனையிலே என்னோடு கர்த்தர் வெளிப்பட்டது. அநேகர் கிருபையை இழந்து வந்திருக்கிறாங்க. நான் எதுவுமே பிளான் பண்ணிட்டு இங்கே வரதில்லை, உங்களை போல் தான் நானும் வருவேன். செய்திக்கு சில பிரசங்கத்துக்குரிய சில வார்த்தைகளை நான் எடுத்துட்டு வருவேன் தேவ ஜனமே. பேசுகிறது ஆண்டவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு அவருடைய ஜனத்திற்கு என்ன மன்னா கொடுக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார், அந்த மன்னாவை தான் அவருடைய ஜனங்களுக்கு கொடுப்பார். அதை தவிர நான் என்னுடைய மாமிசத்தில் எது பிரயாசப்பட்டாலும் அதிலே ஒரு ஜீவன் இருக்காது, அதில் ஒரு உயிர் இருக்காது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு நேராய் ஒரு வார்த்தையை தருகிறார் என்றால் அதுக்கு ஜீவன் உண்டு, அதில் உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு, அந்த வார்த்தையில் ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் யாரும் பிளான் பண்ணி வந்து நிற்க முடியாது. இதில் வந்து நிற்கும் போதே அவர்கள் தேவனை சார்ந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்களை வழி நடத்துகிறது தேவாவியானவர். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இங்கு இருந்து நடத்துகிறது தேவாவியானவர். அப்பொழுது எனக்கு ஆராதனையிலே தேவன் வெளிப்படுத்தினது, இன்றைக்கு ஒரு சில கிருபையை இழந்து வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தெய்வீக அழகை வெளிப்படுத்த முடியாதபடி புற அழகை காட்டி நானும் தேவனுக்குரியவள், தேவனுக்குரியவன் என்கிற ஒரு மாயையான தோற்றத்தோடு இன்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு தெய்வீக அழகை இன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினால் கர்த்தர் சொல்கிறார், நீ இழந்த கிருபையை மறுபடியும் பெற்றுக்கொள். அல்லேலூயா. இந்த கிருபை, அவருக்கு கிருபையின் மூலமாக தான் இந்த தெய்வீக அழகு நமக்குள் வெளிப்படும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான் பாருங்க. அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு ரூபமும் இல்லை, அவர் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதவராய் இருந்தார். கல்வாரி சிலுவையிலே அவரை பார்க்கும்போது அழகில்லை. அல்லேலூயா. அவருக்கு ரூபம், ஒரு மனித ரூபம் இல்லை, ஒரு மாமிச பிண்டம் போல சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு தொங்கப்பட்டார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இன்று நாம் பார்க்கிற மூக்கு, கண்ணு, எல்லா அவயவங்களும் இருந்தது போல இல்லை, எல்லாம் சீர்குலைந்த ஒரு ரூபத்துடன் சிலுவையிலே இயேசு தொங்கினார். பார்க்க ரூபம் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கோலம் அவர் சிலுவையில் பட்டது. நாம் ஒவ்வொருவரும் அழகாய் இருக்க வேண்டும் என்று, நாம் ஒவ்வொருவரும் தெய்வீக அழகை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய முகத்தை அலங்கோலமாக்க ஒப்பு கொடுத்தார் தேவ ஜனமே. அல்லேலூயா. அந்த அழகை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் உங்க அக அழகை பார்த்து உங்களிடம் வரக்கூடாது தேவ ஜனமே. உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அழகையும் கிறிஸ்துவின் சுவாபத்தையும் பார்த்து உங்களிடம் சேர்ந்து வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அந்த அழகை நாம் ஒவ்வொருவரும் சொந்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வாஞ்சித்தீங்கன்னா, ஆண்டவரே உங்க குணாதிசயம் என்னிடத்தில் வெளிப்படணும்னு கேளுங்க தேவ ஜனமே. ஹல்லேலூயா. உங்க குணாதிசயம், உங்க அழகு எனக்குள் வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருந்து நீங்க பெருகணும். ஹல்லேலூயா. இயேசு என்னில் பெருகணும், நான் சிறுகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளே இரக்கம் என்கிற குணாதிசயம் பெருகணும். ஹல்லேலூயா. இரங்காத கடின இருதயம் சிறுகணும். ஹல்லேலூயா. என்னுடைய புத்தியினம், அறிவில்லாமல் நான் பேசுகிற அந்த காரியங்கள் குறுகணும். எனக்குள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் உள்ள ஞானமும் புத்தியும் பெருகணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் தன்மை எனக்குள் இருந்து பெருகணும். என் மாமிச சிந்தனை சிறுகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் சுவாபத்தை என்னில் கண்டுகொள்ளணும்? ஆண்டவரே நீர் எனக்குள் இருந்து வெளிப்படணும். ஏதோ ஒரு வெளிரங்கமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கை போதும் ஆண்டவரே. நான் நல்ல ஆவியிலே நிறைகிறேன், ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆனால் நமக்குள்ளே கிறிஸ்துவின் சுவாபம் இல்லை என்றால் அவருடைய வருகையில் அவர் சொல்லுவார், நான் உன்னை அறியேன் என்று. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனங்கள் சொன்னேன், உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினேன், உம்முடைய நாமத்தில் வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைத்து விடுதலையாக்கினேன் ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை அறியேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நம்மிடத்தில் சுண்டி இழுக்க வைக்கிற ஒரு அழகு என்றால் நம்முடைய உள்ளான அழகு. ஹல்லேலூயா. உள்ளான அழகு. நாம் கிறிஸ்துவின் அந்த சிந்தையை, கிறிஸ்துவின் செயல்பாடை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நிஜமான அழகு. ஹல்லேலூயா. அன்று சிலுவையிலே அவருடைய சரீர அழகு மாற்றப்பட்டது தேவ ஜனமே. இன்றைக்கு யார் யாரெல்லாம் அந்த அழகு இழந்து சிலுவையிலே அந்த கோலம் பட்டு அந்த அவருடைய அந்த சூழ்நிலையை பார்ப்பார்களோ, அவருடைய அழகு, ஒரு மனிதனுடைய அழகு சிலுவையில் இருந்து துவங்கும். இயேசுவின் அழகு சிலுவையிலே முடிவடைந்தது. ஆனால் அந்த சிலுவை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, சிலுவையிலே இயேசுவின் சுவாபம் எனக்கு கிடைக்கும் என்று நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அந்த அழகு அன்று முதல் துவங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மட்டும் நாம் நோக்கி பார்ப்போம் தேவ ஜனமே. பாருங்க, இந்த கிறிஸ்துவின் சுவாபத்தை நாம் இன்னும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சங்கீதம் 34:5 வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கமடைய மாட்டார்கள், அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகம் பிரகாசம் அடையும். யார் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்குள் இயேசுவின் அழகு வெளிப்படும். ஹல்லேலூயா. இயேசுவின் அழகு வெளிப்படும். இங்கு மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்துவிட்டு வெளியே வந்தான் பாருங்க. அவனுடைய முகம் பிரகாசமா இருந்தது. யாரும் மோசையை பார்க்க முடியாத அளவுக்கு அழகு, மகிமை அழகு. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க 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 நம்முடைய முகத்தில் இருக்கிற இருள் மாறும். ஹல்லேலூயா. தோலில் இருக்கிற இருள் அல்ல, சாத்தான் மூலமாக கட்டப்பட்ட இருள், சாத்தான் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரப்பட்ட இருளின் அதிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு மாறும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க அழகு இல்ல, நீங்க ரூபம் இல்ல, ஆனாலும் உங்க முகத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் அழகு உங்களுக்குள் இருப்பது. தேவனை தேடுங்க, ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க தேவ ஜனமே. நம்முடைய முகம் இன்னும் அழகாகும். அவருடைய சுவாபம் படிப்படியாக நமக்குள்ளே வர தொடங்கும். அன்பில் நமக்கு காட்ட முடியலையா, அவரை முகத்தை பாருங்க. அவருடைய அன்பு நமக்குள்ளே இன்னும் நம்மை பூரணப்படுத்தும். நமக்கு மற்றவரோட அன்பாக, மற்றவரிடம் இரக்கமாக, மற்றவர்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை நம்மிடத்தில் வெளிப்பட இல்லையா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. படிப்படியாக கிறிஸ்துவின் சுவாபம் நம்மிடத்தில் வெளிப்படும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் சுட்டரிப்பின் ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற கர்த்தர் அருவருக்கிற அலங்கோலமான சுவாபங்களை சுட்டரித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை நாளுக்கு நாள் அழகாக்குவார். நாளுக்கு நாள் அவர் நம்மை புதிதாக்குவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, நீதிமொழிகள் 31:30, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள எப்படி வரணும், எது ஆண்டவருக்கு பிடிக்கும், எது ஆண்டவருக்கு பிடிக்காது என்பது எல்லாம் வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. வேதத்தை படிங்க. ஆமென். கிறிஸ்துவின் சுவாபம் நமக்கு வரும். அப்போஸ்தலர் நடபடிகளில் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தெசலோனிக்கேயர் சபையை காட்டிலும் பெரேயா பட்டணத்தினர் மிகவும் நற்குணசாலிகளாய் இருந்தார்களாம். ஹல்லேலூயா. நற்குணசாலிகளாய்,
காரணம் அவர்களுக்கு உபதேசித்த உபதேசத்தை தாழ்மையாய் கேட்டு அது வேதத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்தார்களாம். அல்லேலூயா. இப்போ வேதத்தை தேடுகிறவர்கள், ஆராய்கிறவர்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சுவாபமுடையவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. இந்த உள்ளான அழகு நாளுக்கு நாள் நமக்குள் அதிகரிக்கட்டும். தேவ ஜனமே, எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. உள்ளான எனக்கு வெளிப்புறமான அழகு அல்ல ஆண்டவரே, உள்ளான அழகு எனக்குள்ளே நாளுக்கு நாள் பெருகட்டும் பெருகட்டும். நம்ம இந்த வெளிப்புறமான அழகுக்கு இன்னைக்கு 90 வயசான தாத்தாட்ட போய் கேளுங்க, நீங்க அழகா இருக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமா, எனக்கு அழகா இருக்க ஆசைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நமக்குள்ள எல்லாருக்கும் ஆசை வரட்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆசை வரட்டும். நான் நாளுக்கு நாள் அழகாகணும். எந்த அழகுல? தெய்வீக அழகுல. அல்லேலூயா. தெய்வீக அழகுல நம்ம நாளுக்கு நாள் நம்ம வளரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் நாளுக்கு நாள் நான் அழகாகணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்க நம்ம துவக்கத்திலே எடுத்துக்கொண்ட வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில் அழகானவா பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு உரியவளா ஆனா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த ஆசீர்வாதத்தை அவள் சொந்தப்படுத்தினா தெரியுமா? அவளுடைய வயத்துல தான், அவளுடைய கற்ப பிறப்பில தான், சந்ததியில தான் யூத ராஜ சிங்கம் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ உலகத்துக்கும் இரட்சகராய் மீட்பராய் வந்து பிறந்தார். அல்லேலூயா. அவளுடைய 4வது மகனுக்கு இன்னும் துதிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி யூதான்னு பேர் வச்சா பாருங்க. அந்த யூத கோத்திரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு யூத ராஜ சிங்கமாய் வந்து பிறந்தார். கரங்களை தட்டி, இது வெளிப்புறமான அழகுள்ள ராகேலுக்கு கிடைக்கல, தேவன் விரும்புகிற அழகுள்ள இந்த லேயாளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. வெளிப்புறமான அழகுள்ளவங்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் விரும்புகிற அழகுள்ளவர்களால் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தரால் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க, கேட்கும் போதே எனக்கு ஒரு அழகு உண்டானதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரிடத்துல கேட்போம். நம்ம பலத்தினால முடியாது. அல்லேலூயா. நம்ம பலவீனமானவங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க அழகை தாங்கப்பா, நீங்க இரக்கம் உள்ளவங்க, ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் மனதுருகினீங்க. அல்லேலூயா. தேவையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்தீங்க, வியாதியோடு வந்தவர்களெல்லாம் சுகப்படுத்தி சந்தோஷப்படுத்தீங்க. அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்க. உங்ககிட்ட இருந்த சுவாபம் எனக்கும் தாங்கப்பா. ஆமென். அல்லேலூயா.